தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேவராயன்பேட்டை அருகே கீழத்தெரு கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் சாலை, பேருந்து மற்றும் மின்சார வசதிகளும் போதுமான அளவில் இல்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர். இதையடுத்து காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தி உடனடி தீர்வு வழங்க தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு தண்ணீர் வசதியே இல்ல. நாங்க ரொம்ப நாளாவே ஒரு மாசம் 1.5 மாசமாவே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். கூடிய அந்த பக்கத்து ஊர்ல போய் நாங்க தண்ணி எடுத்துட்டு வரோம். தண்ணியே பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு. இந்த தண்ணியை தான் நாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கை குழந்தைங்க இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இருக்கு, வயசானவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, எல்லாருமே இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இப்ப அந்த தண்ணியும் சுத்தமா வரதே இல்ல. போய் நாங்க ஒரு தாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அந்த வர்றோம், அந்த செஞ்சு கொடுக்குறோங்கிறாங்க. இன்ன வரையும் ஒரு வசதியும் இல்ல, தண்ணி வசதி இல்ல. ரோடு வசதி அது மாதிரி பாருங்க, ரோடே சுத்தமா சரியில்லை. போட்டுட்டு போறாங்க, அடுத்த ஒரு 10 நாள்ல அந்த ரோடு பேந்துருது. மின்கம்பம், கரண்ட் சுத்தமா வர மாட்டேது. அடிக்கடி கரண்ட் போயிருது, கரண்ட் பிரச்சனை. தந்தி மரம் அங்கங்க சரியில்லை. வீட்டுக்கு குழந்தைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல தந்தி மரம் சரி கிடையாது.